போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 12 மணி ஆயிடும். ஏற்கனவே காலையிலேருந்து நாங்கள் தொண்டை தண்ணி வைத்து பல ஃபங்க்ஷன்ல பேசிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இதுல காட்டிட்டாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வச்சு இப்போ அது 2வது ஃபங்க்ஷன். 2வது பட விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஃபங்க்ஷன் நம்பர் 2. இந்த மேடையில அமைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர், எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்த் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர். அவர் கூட நாங்கெல்லாம் அசிஸ்டண்டா இருந்தோம். அதனாலதான் நம்ம குழப்பப்படி ஒரு வழியா நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, அந்த பாட்டை எழுதினவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட, ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது. ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு பாராட்டு. அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட். அவர் கூட பழக பழக பேசிட்டே இருக்கணும்னு தோணும், அவ்வளவு அன்பானவர். எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. எனக்கு முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான். அது வரையில நான் பழைய பேண்டையே மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். உண்மையா சொல்றேன், இதெல்லாம் பொய்யில்லை. ஒருத்தர் சிறந்த மனிதராக, சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தர் வரானா, தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானா அவன் தான் மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பிச்சார் இந்த படத்தை. அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவேன். ஆனா அவங்க லுக்க பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவு பக்காவா அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆள் இந்த இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலுமே, ஆனா அந்த கதாபாத்திரத்தை பண்றாருன்னு சொன்ன உடனே அன்னையிலிருந்து அவர் புலால் ஒன்றை நிறுத்தி விட்டார். மரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி. கூடவே ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன், வேற எங்க கம்பெனி அண்ணன், அவரு செட்லியே நின்று இருப்பாரு. இல்லைங்க இப்படி இந்த இது தப்புங்க அப்படிம்பாரு. அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்றது பெரிய டென்ஷனா போச்சு அவங்களுக்கு. இல்லை தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு பாரு ஒண்ணு. ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊத்திட்டு இல்லை, கண்ணில் எண்ணெய் ஊத்திட்டு இது கரெக்டா போய் சேரணும். சரியான தேவரையாவை பற்றியான கண்ணோட்டத்தை, சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர். நிறைய சொல்றாங்க தேவரையான ஜாதி தலைவரே கிடையாது, தேவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லு. நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நான் படங்கள்ல. ஆக மட்டும் 18 பட்டின்னா ஆர் உதயகுமார் நினைக்காம இருக்கு. ஏன்னா கோகுலேந்திரா மேடம் உங்களையும் சேர்த்து நம்ம படங்கள்னால எங்க கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி என்னுடைய படத்துல 2வது படத்திலேயே ஹீரோயினா நடிச்சாங்க. சிவாஜி சார், சத்யராஜ் சார் நடிச்ச புதிய வானம் படத்துல. அது மட்டுமல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு நம்ம எல்லாம் படம் எடுத்துருவோம். ஒரு மாமன் மச்சான் கதை, அண்ணன் தங்கச்சி கதை, மாமன் பொண்ணு லவ் பண்ற கதைகள்.
இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் கூட பயந்தேன், அரவிந்த் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையா பண்ணுங்க அப்படின்னா. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசா இருந்தப்ப ஆரம்பிச்சது. அதுல பில்டிங் ஆஸ்பத்திரி ஆயிடுச்சு. என்ன அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த நாட்கள்ல அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும், மற்ற வடிவமைப்புகள் அதிக செலவும் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்குங்க அவ்வளவு செலவம் பாரு, அவர் இருக்காரு பயங்கர கஞ்ச, அவர் காசே நிறைய பேருக்கு கொடுக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க எடுத்தது தேசிய தலைவரோட படம், யாருக்கு காசு கேட்பா, அவங்க சண்டை போடுவாங்களே என்ன. எல்லாரும் நடிச்சிருப்பாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியே நடிச்சிருக்கோம். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் இவர் அந்த கெட்டப்பட பாத்திரம் இருந்தே நான் ஆடி போயிட்டேன். ஓ, இது ஏதோ பெரிய லெவல்ல இது வரப்போகுது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வேண்டியதெல்லாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன். இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை, உடை, பாவனை, தோற்றம் கட்டியம் கூடுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வலிமை, ஏழ்கடல் எண்ணம், அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காகவே உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். தேவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த படத்தில் நடித்த வடிவேலுவாக இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்த அதில் தேவரா இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள், 2 பேர் தான். இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார், அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியாக இருப்பார். அந்த என்னென்ன ஆமாம்மா தேவர்மாவில் பாருங்க, அவர் அங்கே கரெக்டாக இருக்கார். அவர் நான் அந்த மாத்திட்டேன், சில கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர்மாவில் கதாநாயகன் நடித்த கௌரவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, அப்புறம் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டிலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போயிடும். எனக்கு நான் பேச வீக்கு எங்கி விட்டு எனக்கு தெரியாம போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பாளர் ஜாதியா இருக்கணும், இயக்குனர் ஜாதியா இருப்பாங்க, கதாநாயகன் ஜாதியா ஆளை பார்த்து கூடுவாங்க, வில்லன் ஜாதிக்காரனை பார்த்து கூடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து போட எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவனுக்கு இல்லை. இந்த தேசிய தலைப்பு தேவர் திருநாள் வாழ்க்கை வர எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறார்ல, அது தேவரா இஸ்லாமியர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இயக்குனர் தேவரா இல்ல, தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனர் தேவர் இல்ல, கதை நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இதை எப்படி ஜாதி படம் ஆகும்? மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதி அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு,
பார்த்துருக்க எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும், எதிரிகள் வந்துட்டுகின்ற பத்திரிகையாளர்கள், திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படம் தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தான் அவர்கள் சொன்னது போல, அண்ணன் ஆர்.வி. உதயகுமார் சொன்னது போல, ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாள்ல முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு, அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறுனதுதான். அதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல, தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய போராட்டம், இது கிட்டத்தட்ட 22ல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம், பல பேர் இழுத்து முடியாம கடைசியா தான் அண்ணன் சத்யா அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேடி இழுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்குலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்திலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவா இருக்குன்னு இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமே இழுப்பாங்க, ஓடுமானு இழுப்பாங்க. அப்படி அதுதான் தேரை இழுத்து திருவிழா தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் வருகிறது என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பைக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு. ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, முக்குளத்தோமனுடைய அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வரலாறுகளை வெறும் 2 மணி நேரத்துல சுருக்கிட முடியுமா? இதையெல்லாம் ஒரு வெப் சீரியஸா ஒரு 10-15 பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கேயும் தவறு செய்து விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா நவமணியை பார்க்கும் போது வந்தது. ஏன்னா அவர் இப்ப கூட ஒரு சின்ன வார்த்தை பிறண்ட உடனே இல்ல அது தவறு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கத்துல வச்சு நுணுக்கமா பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள், பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறமோட்டத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனால முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் எந்த ஆடியோ லான்ச் எந்த இதுமே வெளியே போய் பேசல. நான் அவர்கிட்ட கூப்பிடும் போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட
இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்ல பல விஷயம் இருக்கு. நான் பேசின அதான் நான் சொல்ல, இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க, நான் இயக்கி இருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனா உண்மைய சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னைய ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விட்டே நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோவா நடிச்சேன். உண்மையிலே சொல்ற, ஒரு வெப் சீரியஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சம் சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும். என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் வர. என்னங்க என்னமா எனக்கு பார்த்த ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான். சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான். இதுதான் உண்மை. அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம். எனது மாமா பசீர் அவர்கள் தேவர் இல்ல, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார வந்து தேவர் இல்ல, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. சோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்திருக்கு. நீங்க தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இதை வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து ஏதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல, நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடீஸ்வரா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல. இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓப்பனா சொன்னேன், எடுக்கணும். அவரோட வர முயற்சியை மாத்திரம் முறுக்குனா பத்தாது, நான் போடுறேன். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும். அதுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் கூட நிக்கணும். அவங்க மேலதான் எனக்கும் இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுறேன். இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அதனால மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில சுமார் ஒரு
12 மணி அப்படி நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா வந்து இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரி இல்லை. அதில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா வந்து பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர். எங்க எல்லாருடைய உணர்விலும் ரத்தத்திலையும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால என்னை அறியாம தான் நான் கண்டிப்பா வருவேன் தம்பி. இது நானும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியரா தான் சொன்னேன். அக்கா நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சத்யாவை பத்தி நான் சொல்லணும், ஏன்னா அரசியல நாங்க எல்லாருமே ஒரே கட்சியில, நானும் சத்யாவும் ஒரே கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ். அதனால நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ வந்து அவர் தனி லைன் எடுத்துட்டாரு, சினிமா அந்த தயாரிப்புகள்ல உள்ள போயிட்டாரு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவரு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கேட்டேன். அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்ப நான் வந்து சண்டையா கேட்கிறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதுல ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டதுல நான் இன்னும் பார்க்கல. இந்த சண்டை கூப்பிட்டு இருக்காரு இந்த படத்தை பாக்குறதுக்கு. அதனால இன்னைக்கு வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். கீழே உட்கார்ந்து நான் உட்காந்து இதை ரசிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு தான்ப்பா வந்தேன், மேடையில என்ன உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லக்கா நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். தம்பி அப்படிங்கிறதுனாலதான் நான் மேடை வைக்கணும். எல்லாரும் உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்துல எல்லாருமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசுல வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் வந்து ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சரா இருக்கும் பொழுது, சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருந்தேன் ஒரு 2 years. அந்த துறையில இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிக்கிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு நான் வரும்போது, அன்றைக்கு எப்பவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்ப தம்பி உதயகுமார் நாங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதுல இருக்கும் பொழுது, இந்த பசுமன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்துல அரசு சார்பா இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வந்து வரும் பொழுது தங்குறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே, அன்றைக்கு தேவரையாவை நாங்க நேரடியா பார்த்தது இல்ல. அவர் சொன்னார் எங்க தாத்தா அப்பா கூட இருந்தாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்பரன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ள, இந்த தியேட்டருக்குள்ள
இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்க வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கும் பெரியோர்கள், இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னால பேசினவங்க எத்தனையோ கருத்துக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறமும் பேச போறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஆனா எனக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்.